திடீர்னு முதுல இருந்து ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி கால் வரைக்கும் ஒரு வலி சர்ருன்னு இறங்குறத என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு அனுபவம் தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்மள ரொம்பவே பயமுறுத்திடும். சரி, இந்த பயத்தை ஓரமா வச்சுட்டு அறிவை வச்சு இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் வாங்க. இது ஏன் வருதுன்னு தெளிவா பார்க்கலாம். ஆமா, நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி, ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இந்த உணர்வு ஏன் வருது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல இந்த வலி எப்படிப்பட்டது, இதோட குணம் என்னன்னு ஒரு நோயாளி கோணத்துல இருந்தே பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இதை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா என்ன நடக்குதுன்னா, உங்க தண்டுவடத்திலேருந்து கால் வரைக்கும் போற நரம்போட வேர்ல, அதாவது அதோட ஆரம்பத்துல ஒரு சின்ன அழுத்தம் ஏற்படுது. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டான எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி அந்த நரம்பு வலிங்கிற தப்பான சிக்னலை உங்க மூளைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு மெடிக்கல் டேர்ம்ல சொல்ற பேர் தான் லம்போசேக்ரல் ராடிகுலோபாத்தி. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா முதுகுவலியும் ஒண்ணு கிடையாதுங்க. சாதாரணமா வர்ற முதுகுவலி ஒரு தசை பிடிப்பு மாதிரி ஒரே இடத்துல மந்தமா வலிக்கும். ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த ராடிகுலர் வலி இருக்கே, அது அப்படி இல்ல. அது ஒரு ஹைவேல வேகமா போற கார் மாதிரி அந்த நரம்பு போற பாதை முழுக்க மின்னல் மாதிரி சர்ன்னு பரவும். இந்த வலி கூடவே இன்னும் சில அறிகுறிகளும் வரும். இதுல ரொம்பவே பொதுவா பார்க்கறது பாரஸ்தீசியா. அப்படின்னா கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதோட நீங்க எப்போவாது கவனிச்சிருக்கீங்களா, இருமும் போதோ இல்ல தும்மும் போதோ இந்த வலி அதிகமாகும். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ நம்ம வயிற்றுக்குள்ள பிரஷர் அதிகமாகி அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நரம்பு வேற இன்னும் கொஞ்சம் அழுத்துது. அதனாலதான் அந்த நேரத்துல வலி சுருன்னு ஏறுது. சரி, வலி எப்படிப்பட்டதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா ஒரு டாக்டர் எப்படி இந்த பிரச்சனையை ஆணிவேரை கண்டுபிடிக்கிறார்னு பாப்போம். ஏன்னா நோயை சரியா கண்டறியறது தான் ட்ரீட்மெண்ட்ல முதல் படி. முதுகு வலினாலே நம்ம மனசுக்கு டக்குன்னு வரது என்ன? எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு தான் தோணும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நோயை சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அது முதல் கருவியே கிடையாது. ஆமாங்க, ஒரு நல்ல பிசிக்கல் எக்ஸாம், அதாவது ஒரு உடல் பரிசோதனை தான் மிக முக்கியமான கருவி. ஒரு அனுபவமுள்ள டாக்டர் உங்களை நேர்ல சோதிச்சு பார்க்கறது மூலமாவே பிரச்சனை எங்க இருக்குன்னு ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிடுவார். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். டாக்டர் உங்க காலை மெதுவா தூக்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த நரம்பு லேசா இழுபடும். அப்போ உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை எந்த நரம்புல இருக்குன்னு ஒரு க்ளூ கிடைச்சிடும். இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்டும் ஒரு துப்பு மாதிரி. இங்க பாருங்க, இந்த ஒரு புள்ளி விவரம் எவ்வளோ பெரிய கட்டுக்கதையை உடைக்குதுன்னு. அதாவது உங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னு இருந்தா உடனே அதுதான் உங்க வலிக்கு காரணம்னு 100% சொல்லிடவே முடியாது. ஏன்னா வலியே இல்லாத எத்தனையோ பேருக்கு ஸ்கேன்ல இது சாதாரணமா இருக்கு. அப்போ எம்ஆர்ஐ தேவையே இல்லையா நீங்க கேட்கலாம். அப்படியும் சொல்ல முடியாது. அது கண்டிப்பா ஒரு முக்கியமான கருவிதான். ஆனா எப்போ கால்ல பலவீனம் அதிகமாகிட்டே போகுது, இல்ல ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட், அதாவது உடற்பயிற்சி, ரெஸ்ட் எடுத்த பிறகும் வலி குறையவே இல்லை, இந்த மாதிரி நேரத்துல தான் எம்ஆர்ஐயோட தேவை வரும். சரி, நோயை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? இதுக்கு என்னதான் தீர்வு? எவிடன்ஸ் பேஸ்ட் மாடர்ன் மெடிக்கல் கைட்லைன்ஸ் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு படிமுறை மாறி எடுத்த எடுப்புல ஊசி ஆபரேஷன்னு போகாம ரொம்ப சிம்பிளான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருக்கிறது, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பிசியோதெரபி, அதுவும் பலன் தரலனா தான் மருந்துகள்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பல வருஷமா நாம நம்பிட்டு இருக்கிற விஷயங்களை மாத்த போகுது. முதல்ல பெட் ரெஸ்ட், அது வேண்டான்னு தான் சொல்றாங்க. சுறுசுறுப்பா இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது பாராசிட்டமால், அது இந்த மாதிரி நரம்பு வலிக்கு பெருசா வேலை செய்யாதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஓபியாய்டு மருந்துகள், அதெல்லாம் கடைசி ஆப்ஷனா மட்டுமே இருக்கணும். அறுவை சிகிச்சை பத்தி பேசும்போது இந்த லான்செட் ஆய்வு ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுது. ஒரு சர்ஜரியோட பலனும் தீவிரமான பிசியோதெரபி மாதிரியான சிகிச்சையோட பலனும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான்னு சொல்றாங்க. ஆனா ஆபரேஷன்ல ரிஸ்க் அதிகம் இல்லையா? அதனால சர்ஜரிங்கிறது மத்த எல்லா வழிகளும் அடைபட்ட பிறகு எடுக்க வேண்டிய ஒரு கடைசி முடிவு. அப்புறம் இந்த எபிடியூரல் ஸ்டீராய்டு ஊசி, இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, இது உடனடியா வலியை குறைக்க உதவும். ஆனா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு தற்காலிக நிவாரணம் தான். இது ஒரு நீண்ட கால தீர்வு கிடையாது. சரி, ட்ரீட்மெண்ட்டை பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வலியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்புறம் நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்ளோ நேரம் வலி பிரச்சனைன்னு பேசிட்டோம். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு ஆறுதலான நல்ல செய்தியோட இந்த கடைசி பகுதியை நாம ஆரம்பிக்கலாம். இதுதாங்க,
இந்த முழு பகுதியிலையுமே ரொம்ப ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த வலி பெருசா எந்த சிகிச்சையும் இல்லாமையே ஒரு 6 வாரத்துக்குள்ள தானாவே சரியாயிடும். நம்ம உடம்புக்கே அதை சரி பண்ணிக்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்கு. ஆனா இந்த ஸ்லைட்ல இருக்கிற அறிகுறிகள் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத ரெட் ஃபிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. மலம், சிறுநீர் கட்டுப்பாடு திடீர்னு போறது, பிறப்புறுப்பு பகுதியில உணர்ச்சி இல்லாம மரத்து போறது, இல்ல கால்ல பலவீனம் அதிகமாகிட்டே போறது, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா அறிவியல் சான்றுகள் நமக்கு என்ன சொல்லுது? பொறுமையா இருங்க, முடிஞ்ச வர ஆக்டிவா இருங்க, உங்க உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்திக்க அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லுது. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? தேவையில்லாத ஸ்கேன், மருந்துகள், அறுவை சிகிச்சைகள்னு போயிட்டே இருக்கு. அறிவியலுக்கும் நடைமுறைக்கும் ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.